கொடைக்கானலில் உள்ள பங்களாவில் துணை நடிகை விஷ்ணுபிரியாவின் தந்தை நாற்காலியில் கட்டி வைத்து கொடூரமான முறையில் கொல்லப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த். முழு விவரங்கள் என? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குறிஞ்சானவர் கோயில் அருகே ஏராளமான தனியார் தங்கும் விடுதிகளும் பங்களாக்களும் உள்ளது. இந்நிலையில் இந்த பகுதியில் மாயாவி திரைப்படத்தில் கடவுள் தந்தாலிய பாடலில் நடித்த துணை நடிகை விஷ்ணுபிரியாவின் தந்தை சூரியநாராயண் இந்த பகுதியில் பங்களா வைத்துள்ளார். இந்த பங்களாவில் அனுமதியின்றி சுற்றுலா பயணிகளுக்கு தங்குமாறை வாடகைக்கு விடுவதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இந்த பங்களாவில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சுற்றுலா பயணிகள் போல 5 நபர்கள் வந்து தங்கியுள்ளனர். இதனையடுத்து நேற்று இரவு இந்த பங்களாவில் பணியாற்றிய ஆறுமுகம், முரளி உள்ளிட்ட இருவரை துணியால் கட்டி போட்டதாகவும் சூரியநாராயணை சேரில் அமர வைத்து முகம் மற்றும் உடல் முழுவதும் டேப் மூலம் சுற்றி கட்டி போட்டுள்ளனர். மேலும் பங்களாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களின் ஆர்டிஸ்களை திருடிவிட்டு சென்றதாகவும் சூரியநாராயண் மற்றும் உடன் இருந்த இருவர் அணிந்திருந்த செயின் மோதிரங்களை திருடி சென்று விடுதியின் கேட்டில் பூட்டு போட்டுவிட்டு சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து துணியால் கட்டப்பட்டிருந்த ஆறுமுகம் துணியை கட்டிவிட்டு வெளியே வந்து கூச்சலிட்டுள்ளார். மேலும் இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தகவல் அளிக்கவே தகவல் அடிப்படையில் காவல்துறை விரைந்து வந்து பங்களாவின் வெளியில் போடப்பட்டிருந்த பூட்டை உடைத்து தங்கும் விடுதிக்குள் நுழைந்து சேரில் உயிர் நிலையில் இருந்த சூரியநாராயணனை மீட்டு அவரது சடலத்தை கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் உடனிருந்த இருவரை காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்திற்கு தேனி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ஸ்நேகப்பிரியா நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் கைநிறைய நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் நகை பணத்திற்காக அரங்கேறியுள்ளதா அல்லது கடந்த 2018ஆம் ஆண்டு தனது மகளை காதலித்த இளைஞரை கொலை செய்ததற்கு எதிர்வினைக்காக அரங்கேறியுள்ளதா என காவல்துறையினர் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.